நான் ஏன் இன்றைக்கு டிவிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் 40 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்தேன். நான் 1972 என்ன வந்தவன். ஆனால் என்னை தூக்கி எறிந்தவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89 நுழைகிறார். நீங்க மறந்து வரக்கூடாது. எனக்கு முதலமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் நீங்களே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். பொதுச்செயலாளர் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நீங்களே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு பிறகுதான் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு 40 ஆண்டு காலம் உழைத்தேனை ஒரே மணித்துளில் சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று தூக்கி எறிந்தவர்கள் இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் அடையாளம் காட்ட வேண்டும். புரட்சித் தலைவர் அனைத்தான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொண்டேன். இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். 3 முறை உங்களை சந்தித்ததே கிடையாது. அம்மாவுடைய சுற்றுப்பயணத்தை முழுமையாக நாங்கள் ஏற்று அந்த பணிகளை ஆற்றினேன். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள், நம்மால் வளர்க்கப்பட்டவர்கள், நம்மால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் 1979 இன்றைக்கு நான் சொல்கிறேன். மணமிட்டல்ல ஆலயத்திற்கு முன்னால் ஒரு 2 வருடங்கள் நடைபெறுகிறது. அதிலே ஒருவர் இருக்கிறார். அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. சகோதரம் அவரும் அங்கே எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், அவரை வெயில் எடுப்பதற்கு நம்முடைய சப்போர்ட் ஈரோடு போர்ட் மூலமாக இங்கே சப்தியிலே வைத்தோம். நான் அப்போது மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முழு பாதுகாப்பு அளித்தோம். அதற்கு பிறகு 82 இந்த வழக்கு வருகிற போது ஆரம்பி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவரிடத்தை சொல்லி அந்த வழக்கை சுமூகமாக முடித்து இன்று பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இதைதான் நான் சொல்வதற்கு காரணம், ஒரு சின்ன இடத்திற்கு கொலை ஒரு வண்டித்தனத்திற்கு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை சொல்வதற்கு காரணம், நீங்கள் தெரிந்து தெளிவாக ஏன் நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்களை நான் ஆதரித்தேன் என்று சொன்னால், ஒரே மலைத்துளை என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். என்னை தாங்கி பிடித்தவர் அவர். இன்றைக்கு எனக்கு அடையாளம் காட்டியவர் அவர். பின்னாலே நான் இன்று கொண்டு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன்.